கும்பம் ராசி. கும்பராசிக்காரங்க பாருங்க, தங்களோட பாதையை தாங்களே உருவாக்கக்கூடியவங்களா இருப்புங்க. கும்பராசிக்காரங்க சாதாரண பாதையில் நடக்க மாட்டாங்க. இந்த ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா சனி பகவான். சில ஜோதிட முறையில் ராகு தாக்கமும் உங்களுக்கு இருக்குது. இதனால் என்னெல்லாம் இந்த மாதம் நடக்கும், இந்த மாதத்தில் தடை தாமதம் ஏற்பட்டால் அதை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதத்தின் கிரக அமைப்பு உங்களுக்கு சோதனையா சாதனையா அப்படிங்கிறத வாங்க நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வு என்ன செஞ்சால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய தகவல் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசிக்காரங்க பாருங்கள், நல்ல ஒரு ஆழமான சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கவுத்துமோலாம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. எப்படி செய்யணும், அதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனிதநேயம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டத்திலே இருந்தாலும் உங்களோட செயலால் நீங்கள் ரொம்பவுமே தனித்துவமாக தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஒத்து போகும் பாருங்களேன். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு இருக்குது. இந்த ஒரு விஷயம் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பொருந்தும். ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளுணர்வு தோணும், இதுதான் நடக்கும் அப்படின்னு, அது கண்டிப்பாக அடுத்த நாள் நடந்திருக்கும். நிறைய பேர் நான் இது யோசிச்சே நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்கள் ராசிக்கு உண்டான ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம் நீங்கள் நினச்சது போல் நடந்துச்சு அப்படிங்கிறதையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பதில், நாளை நான் எப்படியும் சிறப்பானதாக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு குணம், இந்த ஒரு நல்ல சிந்தனை கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கும். நாளைக்கான தேடலை இன்றைக்கே யூகம் செஞ்சு வடிவமைச்சு செயல்படக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஜோதிட கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலேருந்தே ஜாதகத்தை கணிக்க முடியுங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான உயர்வை கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த கும்பராசிக்காரங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்கள் பெற நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட செய்யுங்க. சிவபெருமானோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன், அந்த பிரார்த்தனை வெகு விரைவில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதாக சேரும், நன்மை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எங்கள் சேனல் சார்பாக. கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றம், ஒரு சிந்தனை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், முடிவெடுக்கக்கூடிய காலம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து சிறப்பான உயர்வை ஏற்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். வேலை தொழில் என்ன மாதிரி நான் மாற்றம் வரும் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரிங்க, நிறைய திட்டங்களை போட்டு வச்சுருப்பீங்க. இந்த திட்டங்கள் நிறைய இடத்துல முயற்சி செஞ்சுருப்பீங்க, பழிச்சிருக்காது. உங்கள் திட்டங்கள் சில தோல்விகளாக கடந்த காலத்தில் கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுமே சிறப்பாக தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எந்த விஷயத்துலலாம் நீங்கள் பின்னடைவு கண்டீங்களோ அதை இப்போ சிறப்பாக முயற்சி செய்யுங்களேன், நன்மையை பெறுவீங்க. புதிய திட்டம் தொடங்குவதற்கு அருமையான வாய்ப்பு இப்போ உருவாகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில மாற்றத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் அந்த மாற்றம் இப்போ கை கூட போகுது. வேலை வெளியூரில் பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. இந்த மாதம் இந்த வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க இப்போ முயற்சி செஞ்சு பாருங்கள், அதற்கான வாய்ப்பெல்லாம் சரிவர கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பின் மூலம் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப நாளாக காத்திருந்த நல்ல மாற்றத்தை இப்போ நீங்கள் பெற போகிறீங்க. ஐடி, கம்யூனிகேஷன், மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான உயர்வும் நல்ல முன்னேற்றமும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், உங்களோட யோசனையை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்களோட யோசனையை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. அதனால தான் உங்களோட எண்ணம், செயல், சொல் இது எல்லாமே உங்களுக்குள்ளானதாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தினா எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. அதனால தான் ரகசியத்தை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நல்லதாக யோசனை வருது அப்படின்னாலும் அதை மற்றவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. மற்றவங்க பொறாமை அப்படிங்கிறது பின்னடைவை ஏற்படுத்திடும். அதனால தான் பணவரவை பொறுத்த வரைக்குமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திடீர் வருமானம் வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஆன்லைன் வர்த்தகத்தெல்லாம் அந்த சைடு இன்கம் வாய்ப்பு இருக்குது.
நிறைய இப்போ பாருங்கள், முதலீடு நிறைய செய்யலாமா அப்படிங்கிற யோசனை அதிகமாக வரும். ஆனால் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க இந்த முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்க பாருங்கள். சனி பகவான் தரக்கூடிய லாபம் மெதுவானதாக இருக்கும், ஆனால் நீடித்த பலனாக இருக்கும். இந்த குறுக்கு வழியில் முதலீடு போடுறது, அதே சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இது பிரச்சனையை கொடுத்துரும். நீதி நேர்மையோடு செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா சனி பகவான் நீதி நேர்மைக்கு அதிபதி. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை மேற்கொள்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நல்லது உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். சனி பகவானின் அருளாலும். கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக சனி பகவான் கெட்டதை தான் கொடுப்பாரு. கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. ஆபத்தான முதலீடை தவிர்க்க பாருங்கள். காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புங்க. திருமணமானவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம், கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல செய்தி இப்போ உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. கும்பராசிக்காரங்க பாருங்கள், பெருசாக அன்பெல்லாம் வெளியே காட்ட மாட்டீங்க, ஆனால் உங்களோட உள்ளத்தில் அதிக அன்பு இருக்கும். இந்த மாதம் உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட உணர்ச்சி மற்றவங்களால மதிப்பு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதிகமாக பழைய விஷயத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. அதிக யோசனை தூக்கத்தை பாதிக்கும், கவனமாக இருங்க. உடல் உபாதைகளை தவிர்க்க தண்ணி குடிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. சனிக்கிழமையில் கருப்பியல் தானம் செய்யுங்க. இது இன்னுமே நல்ல பலன்களை நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய திருப்பம் அப்படின்னு பார்த்தா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். வேலையாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு திசை மாற்றம் காணக்கூடிய வாய்ப்பு உண்டாகிருக்கு. உங்கள் உள்ளுணர்வு இப்போ என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது தான். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறது இல்லைங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களுக்கான தொழில் வியாபார விஷயத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். கவனமாக இருங்க. உள்ளுணர்வு கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும், அதை நம்புங்க. இந்த மாதம் பாருங்களேன், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கூட்டத்தில் கூட தனித்துவமாக தெரியக்கூடிய தன்மை இருக்குது. உங்களோட சொல் செயல் எல்லாரையுமே ஈர்க்கும். எல்லோருக்குமே நல்ல ஒரு சிந்தனையாளராக நீங்கள் இருப்பீங்க. சிந்தனையில் முன்னோடி அப்படின்னு கூட கும்பராசிக்காரங்களை சொல்லலாம். மனித நேயத்தில் உயர்ந்தவங்களாகவும் தோல்வியிலுமே சிரிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்க அப்படின்னா அது நீங்கள் தாங்க. எந்த இடத்துல விழுந்தமோ அந்த இடத்துல எழுதி நிற்பீங்க. தோல்வி கண்ட இடத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ உருவாகி இருக்கு. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே புதுமையின் பேரரசு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய வாய்ப்புகள் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப உறவாக இருக்கட்டும், நண்பர்கள் மத்தியிலையாக இருக்கட்டும், சில வாய்ப்புகள் புதிய வகையில் உண்டாகும். புதிய வகை வாய்ப்பு, புதிய முயற்சி எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட சிந்தனையிலுமே சிறப்பான வளர்ச்சி ஏற்படுது. ஆனால் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பறதுனால மன அழுத்தம் வரலாம், கவனமாக இருங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா உறவில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். மனசு ரொம்பவும் கவலையாக இருக்குது, ஒரு மாதிரி பழைய விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கோம், இதனால் தூக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு சிவாலயம் இருந்தாலும் சரி, சிவாலயம் சென்று நீங்கள் இறைவனை மனமாற வழிபட்டு வணங்கிட்டு வாங்க. அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வர முடியும். குழப்பம் நீங்கி நன்மை கிடைக்க சிவபெருமான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை வரலாறை எழுதுறதுக்கு நீங்கள் தான் சிறந்தவங்களாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய திசை திறக்குது. அந்த திசையில் செல்லுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் உண்டாக்க முடியும். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். குடும்ப உறவுகள், காதல் உறவுகளில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மையும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நீங்கள் பெற முடியும். சிவபெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க கும்பராசிக்கு. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை, தாமதம், பிரச்சனை இதில் பரிபூர்ணமாக விளக்கு பெறக்கூடிய அமைப்பை சிவபெருமானின் அருளால் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். அதே போல் பிரதோஷ வழிபாடு சிறப்பு. அமாவாசை
இந்த பௌர்ணமி தினத்தில் கும்பராசிக்காரங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினருக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.